ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம எந்தெந்த டீம் பற்றி பார்க்க போகிறோம்னா டெல்லி கேபிட்டல்ஸ் vs கேகேஆர். இந்த மேட்ச் எங்கே நடக்குது பார்த்தீங்கன்னா அருண் ஜெட்லி ஸ்டேடியமில் நடக்குது. டெல்லியில் ஈவினிங் 7:30 போல் நடக்குது. இந்த பிச்சில் ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 173 ரன்ஸு. லாஸ்ட்டு 5 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கேகேஆர் வந்து பார்த்திங்கன்னா 3 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. 3 மேட்ச்சு 2 மேட்ச் தோற்றுருக்காங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா 5 மேட்ச்சில் 1 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 4 மேட்ச் தோற்றுருக்காங்க. ஓகேண்ணா, இந்த பிச்சில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாஸ் வின் பண்ணி போலிங் போடணும். சேஸ் பண்ணுறதுக்கு இது ஈஸியாக இருக்கும். இந்த பிச்சு லாஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே கூட சேஸ் பண்ணாங்க. ஸோ அதனால் வின்னிங் பேட்டர்ஸ் நம்ம பார்த்துடலாம். வின்னிங் பேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 6 ஓவரில் 45 to 50 ரன்ஸ் அடிச்சிருக்கணும். செகண்ட் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா 40 to 35 ரன்ஸ் அடிச்சிருக்கணும். தேர்டு ஃபேஸில் பார்த்தீங்கன்னா 40 to 45 ரன்ஸு. லாஸ்ட் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா 50 to 55 ரன்ஸ் அடிச்சிருக்கணும். இதான் வின்னிங் பேட்டர்ஸு. ஸோ நம்ம டெல்லி கேபிட்டல்ஸோட லைனப் பார்த்துடலாம். பதும் நிஷாங்கா, கேஎல் ராகுல், நிதிஷ் ராணா, ட்ரைஸ்டன் சப்ஸ், அக்ஷர் பட்டேல், அசுடோஷ் சர்மா, சமீர் ரிஸ்வி, குல்தீப் யாதவ், மிச்சல் ஸ்டார்க், முகேஷ் குமார், நட்ராஜன். பதும் நிஷாங்கா அண்ட் கேஎல் ராகுல் ஓப்பனிங் ஆடுறாங்க. பதும் நிஷாங்கா ஒரு மேட்ச் மட்டும் நல்லா ஆடினார். ஸோ அவர் அந்த ஃபார்முக்கு வந்துட்டார்னா அவரும் நல்லா ஆடக்கூடிய பிளேயரு. அடித்து நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. கேஎல் ராகுல் அவர் கன்சிஸ்டாக ஆடக்கூடிய பிளேயரு. ஸோ அவரை பற்றி சொல்ல வேண்டாம். ஃபார்ம் எப்போனா வரலாம், திடீர்னு அவுட் கூட ஆகலாம். சம்டைம்ஸ் அவர் பெரிய ஸ்கோர் 150 ஸ்கோர் கூட அடிக்கலாம். அவர் அந்த மாதிரி பிளேயரு. அவரை பற்றி அவர் சொல்ல வேண்டாம். நிதிஷ் ராணா அவருக்கு கிளிக் ஆச்சுன்னா நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயரு. ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸ் ஒரு ஆங்கர் ரோல் ஆடக்கூடிய ஒரு பிளேயரு. ஸ்லோவாக ஆடி கடைசி வரைக்கும் மேட்ச் எடுத்து போகிற ஒரு சான்ஸ் இருக்குது. அக்ஷர் பட்டேல் டியூல் ரோல் பண்ணக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்குது, பேட்டிங் அண்ட் போலிங். பட் இந்த சீசனில் பேட்டிங்கில் கொஞ்சம் சொதப்பிட்டுருக்காரு. போலிங்கும் கொஞ்சம் ரன்ஸ் கொடுத்துட்றாரு. பட் இருந்தாலுமே விக்கெட் எடுக்கிற கேபிலிட்டி இருக்குது அவர்கிட்ட இருக்குது. அசுடோஷ் சர்மாவும் ஒரு சிக்ஸர் அடிக்கிறதுக்குரிய கேபிலிட்டி இருக்குது அவர்கிட்ட. சமீர் ரிஸ்வி லாஸ்ட் மேட்ச் சூப்பராக ஆடி கொடுத்து ஒரு 150 ஸ்கோர் போகிறதுக்கு அவர் தான் யூஸ் பண்ணுவார். 24 பால்ஸில் 40 ரன்ஸ் அடித்தார். ஸோ அந்த ஃபார்ம் கண்டினியூ பண்ணுவார் வரும். குல்தீப் யாதவ் பழையபடி அந்த ஸ்பின்னுக்கு இதாக மாட்டிக்கு எடுபட மாட்டிக்கு. இந்த ஒரு வேளை பிச்சுனால அப்படின்னாடியா எனக்கு தெரில. ஸோ அவரும் நல்லா ஒரு லென்த்தில் போட்டார்னா அவர் விக்கெட் எடுக்கிற கேபிலிட்டி இருக்குது. தென் மிச்சல் ஸ்டார்க் அவர் சூப்பராக போடக்கூடிய லாஸ்ட் மேட்ச் சிஎஸ்கேல கொஞ்சம் பேடாக போட்டார். மற்றபடி அவர் நல்லா போடக்கூடிய பிளேயரு. விக்கெட் ஒரு முக்கிய த்ரெட்டிங்காக இருப்பார். முகேஷ் குமார் அவரும் ஒரு நல்ல ஒரு யாக்கர் கொண்டு விக்கெட் எடுக்கக்கூடிய கேபிலிட்டி இருக்குது. நட்ராஜன் இந்த சீசன் கொஞ்சம் ஒரு ரன் கொடுத்துட்டாரு. ஸோ அது யாக்கர்லேருந்து நல்லா கரெக்டாக லைனை பிடிச்சிட்டாருன்னா நல்லா விக்கெட் எடுக்கக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம கேகேஆரோட லைனப் நம்ம பார்க்கலாம் யார் ஆடுறாங்கட்ட. அஜின்கா ரகேனா, ஃபின் அலன் இல்லைன்னா டிம் ஷேஃபிட் ஆட வைப்பாங்க. அங்கிரிஸ் ரகுவன்சி, கேமரூன் கிரீன், ரிங்கு சிங், சுனில் நாராயண், ரமதீப் சிங், அருண் சக்கரவர்த்தி, கார்த்திக் தியாகி, வைபவ் அரரா, அனுகோல் ராய். இவங்க லக்கி பேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் அஜின்கா ரகேனா அண்ட் ஃபின் அலன் இல்லைன்னா டிம் ஷெஃபெட் ஆட வைப்பாங்க. இல்லைன்னா அது எப்படின்னு தெரில. அனுகிரிஸ் ரகுவன்சி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு ஆங்கர் ரோல் ஆடக்கூடியது. டிம் ஷெஃபெட் ஆடுனா அண்ட் ஃபின் ஆடு 2 பேருமே நல்லா ஆடக்கூடிய பிளேயரு. மாட்டிச்சுன்னா பவர் பிளேயர் நல்லா ஸ்கோர் பண்ணுறது. அஜின்கா ரகேனும் நல்ல ஒரு சூப்பராக ஆடக்கூடிய ஒரு பிளேயரு. தெரியும். கேமரூன் கிரீனும் ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது. பேட்டிங் அண்ட் போலிங்கில் கலக்கக்கூடிய ஒரு ரிங்கு சிங் அவர் ஒரு ஃபினிஷர். அவர் நல்லா 6 or 4 அடிக்கிற கேபிலிட்டி அவருக்கு இருக்குது. சுனில் நாராயண் மேபி அவருக்கு ஓப்பனிங் இறங்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஓப்பனிங் போலிங் போகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஆல்ரவுண்ட் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் அவர். பேட்டிங் அண்ட் போலிங் நல்லா கலக்கக்கூடியது. பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாலுக்கு 20 ரன்னு, 10 பாலுக்கு 30 ரன் அடிக்கிற ஒரு கேபிலிட்டி இருக்குது. விக்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் 2 விக்கெட் எடுக்கிறது கேபிலிட்டி இருக்குது. ரமதீப் சிங் அவர் ஒரு நல்லா பவுலரு. நல்லா போடக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்குது. வருண் சக்கரவர்த்தி இம்பேக்ட் பிளேயர் ஆடுவார். அது எப்படின்னு தெரில, அது நாளைக்கு தான் தெரியும். கார்த்திக் தியாகி அவர் ஒரு நல்ல ஒரு பவுலர். நல்ல யாக்கர், நல்ல பவுன்ஸை போட்டு விக்கெட் எடுக்கிற கேபிலிட்டி. வைபவ் அவர் நல்லா அந்த சீசன்லாம் போட்டிருக்காரு. மேபி கண்டினியூ பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அனுகோல் ராய் ஒரு நல்ல ஸ்பின் டேக்கர். பட் எப்படின்னு தெரில, இம்பேக்ட் பிளேயரை வச்சு ஆட போகிறாங்களான்னு தெரில. 3 ஸ்பின் வச்சு ஆடுறாங்களா இல்லை 2 ஸ்பின் வச்சு ஆடுறாங்களா. ஆல்ரெடி சுனில் நாராயண் இருக்கார், வருண் சக்கரவர்த்தி இருக்காங்க. ஸோ ஒருவேளை மேபி வருண் சக்கரவர்த்தி ஆடலைன்னா அனுகோல் ராய் ஆட வைப்பாங்க. ஸோ எப்படின்னு தெரில, பார்ப்போம். சரி, நம்ம கேம் சேஞ்சர்ஸ் யார் பார்த்துடலாம்.
டெல்லி கேபிட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் இந்த சீசன் ஃபுல்லாக கன்சிஸ்டன்ட் ஆடக்கூடிய பிளேயரு. ஸோ அதனால் கேஎல் ராகுல் அது முக்கிய ஒரு த்ரெட்டிங்காக இருக்கும் டெல்லி கேபிட்டல்ஸுக்கு. இந்த பக்கம் கேகேஆர் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்ட் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய சுனில் நரேன் பேட்டிங் அண்ட் பவுலிங் அவர் கலக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்பின்னில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 விக்கெட் 2 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. வின்னிங் ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா கேகேஆர் வின்னிங் தொடர்ந்து 3 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதனால் இது அந்த ஃபார்ம்லேயே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. மேபி என்ன நடக்குது கேகேஆர் பார்த்தீங்கன்னா 55% கொடுக்குறேன். டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து 45% கொடுக்குறேன். ஸோ டெல்லி கேபிட்டல்ஸும் ஒரு நல்ல ஒரு டீம் தான். பேட்டிங் அண்டு பவுலிங்கில் கொஞ்சம் ரன் கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னா மேபி டெல்லியும் உள்ளே வர்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.